செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராசி பலன். இன்றைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இன்றைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. இன்றைக்கு கிருத்திகை இருக்கின்றன. மேச ராசிக்கு, சிம்ம ராசிக்கு என்ற நாள் நல்ல நாளாக இருக்கும். தனுசு ராசிக்கு, 3 ராசிகளுக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மேசராசி நண்பர்களே, அஸ்வினி பரணி 3 நட்சத்திரம் இங்கே இருக்கிறன. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நல்ல நாளாக வெளியூர் செல்வீர்கள். அது மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றன. நீங்கள் வெளியில் போகும்பொழுது பார்த்து செல்ல வேண்டும். 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருந்து பார்ப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இறைவனை வணங்கிவிட்டு வெளியே செல்லும் சிறப்பாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சொந்த தொழில் செய்தால் லாபமாக இருக்கும். இறைவனை வணங்கிவிட்டு செய்யுங்க, அதுவே நல்ல நாளாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் உங்களுக்கு சற்று தாமதமாகும். இறைவனை வணங்குங்கள், சிறப்பான நாளாக அமையும். ரிஷப ராசி நேயர்களே, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது மூலியமாக உங்களுக்கு பொன்பொருள் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 8ஆம் இடத்தில் 7ல் ஒரு ரோகிணி சந்திர பகவான் இருப்பதனால் நல்ல லாபத்தை உங்களுக்கு அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதுவே சிறப்பாக இருக்கும். மிருகசீரிடம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பவர்கள் வெளியூர் செல்வீர்கள். அது மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு மிருகசீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்குன்னு உங்களுக்கு ஜென்மத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்க மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலே உங்களுக்கு சிறந்து விளங்கும். அதேபோல் திருவாதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு ராசிநாதன் இப்போ நல்ல தொழில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல விதமாக உங்களுக்கு அது மூலியமாக வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புனர்பூசம் 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் எந்த தொழில் செய்தாலும் இறைவனை வணங்கிட்டு செய்யுங்க, அதுவே உங்களுக்கு சிறப்பான நாளாக, அதிலேயே உங்களுக்கு பொன்பொருள் அனைத்துமே சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி நேயர்களே, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. புனர்பூச நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்து உங்கள் ராசிநாதன் இருப்பது நல்ல லாபத்தை கொடுப்பார். நல்ல எந்த துறையில் வேலை செய்கிறீர்களோ அந்த தொழில் கலைத்துறையில் இருப்பது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே பூச நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பவன் இறைவனை வணங்கிவிட்டு எந்த தொழிலும் செய்யுங்க, அதுவே உங்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாள். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் ஆலயம் சென்று விட்டு சிறப்பாக இருங்க. உங்களுக்கு கல்வித்துறை, மருத்துவத்துறையில் இருப்பது நல்ல சிறந்து வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம், மக நட்சத்திரத்திற்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் சற்று சிம்மராசியில் இருப்பவர்கள் நட்டு நிதானமாக பேச வேண்டும். ஏன்னா கேது பகவான் சற்று வாய் துடுக்கான கிரகமாக ஒரு நாள் பார்த்து இந்த நாள் இறைவனை வணங்கிவிட்டு செய்யுங்கள். நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிம்மராசி மகம் அமையும். அதேபோல் பூர நட்சத்திரத்திற்கு 3ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக, சுபகிரகமாக இருக்கிறதுனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே சூரியன் உத்திர நட்சத்திரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் கவர்மெண்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை அமையும். அதேபோல் செய்யும் இடத்தில் வாய் வார்த்தையில் பதனமாக இருக்க வேண்டும், அதுவே உங்களுக்கு சிறந்து விளங்கும். ராசி நேயர்களே, உத்திரம், அஸ்தம், சித்திரை, உத்திர நட்சத்திரக்கு கவர்மெண்ட் வேலையில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை அமையும். அஸ்த நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்தில் ராசிநாதன் சஞ்சாரிப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்க சுபகிரகமாக இருக்கும். நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே சித்திரை நட்சத்திரத்திற்கு 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானம் அதிகமாக உங்கப்படும். அது மூலியமாக உங்களுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ஏனென்றால் குரு பறவை இருப்பதனால் நல்ல 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அமையும். துலா ராசி நேயர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் இங்கே இருக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்துக்கு வெளியூர்கள் சென்று தொழில் செய்வதற்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அடையும். 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் தந்தைக்கு சற்று உடல்நிலை இருந்தாலும் பார்த்து கொள்ளுங்கள். மருத்துவ இனங்கள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொந்த எந்த ஊரில் வேலை செய்தாலும் அதுவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த சித்திரை நட்சத்திரம் அமையும். சுவாதி நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையே உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விசாக நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல லாபத்தை
கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சுபகிரகங்களாக அந்த உங்கள் ராசியில் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு துலா ராசிக்கு அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை உங்களுக்கு இன்றைக்கு குரு பார்வை இருப்பதனால் நல்ல தொழில் சிறந்து வழங்கப்படும். விசாக நட்சத்திரத்திற்கு, விருச்சிக ராசிக்கு, அனுஷ நட்சத்திரத்திற்கு நல்ல விதமாக இன்றைக்கு தொழில் நல்ல விதமாக உங்களுக்கு எந்த துறையில் வேலை செய்தாலும் கலைத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே கேட்ட நட்சத்திரத்திற்கு சந்திரன் அதன் பயணிப்பதனால் நல்ல சிறந்து வழங்கப்படும். கேட்டை என்பது கோட்டை வாழுவது என்பது சிறப்பாக இருக்கும். எந்த துறையில் இருந்தாலும் வாய்வார்த்தையில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறந்த நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை அமையும். தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அங்கே 3 இருக்கின்றன. மூல நட்சத்திரத்துக்கு நல்ல தொழில்ஸ்தானங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சாலும் அந்த துறையை உங்களுக்கு சிறந்து வழங்கப்படும். நல்ல கலைத்துறையில் வேலை செய்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பார், நல்ல சிறந்து விளங்குவீர்கள். அதே பூராட நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாளாகும். சற்று தாய் தந்தைக்கு உடம்பு என்றால் மருத்துவ இனங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு வரத்துக்கூடிய நாளாக இருக்கும். ஏன் என்று கேட்டிங்கன்னா 6இல் உங்களுக்கு இருப்பதனால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையினால் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தனுசு ராசிக்கு இந்த நாள் அமையும். மகர ராசி நேயர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இன்றைக்கு உத்திராட நட்சத்திரத்திற்கு 9ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதனால் குடும்பத்தில் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும். தொழில்ஸ்தானங்கள் அதிகமாக வரவை கொடுத்தாலும் தாய் தந்தையருக்கு சற்று உடல்நிலை சோம்பலை கொடுத்தாலும் டாக்டரை அணுகுங்கள். சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 8இல் உங்கள் ராசிநாதன் சஞ்சாரிப்பதனால் கற்று இறைவனை வழங்குங்கள். சிறப்பான நாளாக இருக்கும். எப்போதும் செய்யும் தொழிலே செய்யுங்க, அதுவே உங்களுக்கு சிறந்து வழங்கப்படும். அதே உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் இறைவனை வழங்குங்கள். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலே உங்களுக்கு சிறந்து வழங்கப்படும் என்ற செவ்வாய்க்கிழமை. ராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், புரட்டாதி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்ப நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அதே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் 2வது வாக்கு பிரகாரம் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையும். எந்த தொழிலை செய்தாலும் வாய் வார்த்தையில் சற்று கவனமாக செய்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் செய்வதனால் சற்று இறைவனை வழங்கிவிட்டு எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறை உங்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல சிறந்த தொழில் நல்ல விளங்கவிடும். அந்த தொழிலே அதிகமாக லாபத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இறைவனை சென்றுவிட்டு அதிகமாக தொழிலை செய்ய சிறப்பான நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பன வெளியூர் செல்வீர்கள். அதிகமாக உங்களுக்கு ஆதாயம் வரும். வாய் வார்த்தையில் சற்று கவனமாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தது அதுவே உங்களுக்கு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை வழங்கப்படும். அது மூலமாக உங்களுக்கு லாபம் பெறப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். மீனராசி